அடக்கடவுளே. என்ன ரங்கம், கால வேளையில கண்ணு முழிச்சதும் முழிக்காததுமா நீயே சிரிச்சுக்கிற, நீயே சலிச்சுக்கிற? ஒண்ணு இல்லையா, காலங்காத்தால ஒரு கனா கண்ட. என்னன்னு? எவனோ ஒரு அப்பாவி என்ன கண்ணாரம் கட்டிக்கிறேன்னு வரான். ஒழுங்கா வச்சு குடுத்தன நடத்துறேன்னு சத்தியம் பண்றான். நானும் உடனே ஒத்துக்கிட்டு அவனுக்கு கழுத்து நீட்டுறேன். கோவில்ல வச்சு தாலியை கட்டுறான். எனக்கு கல்யாணம் ஆகி போகுதியா? ஏயா எப்படியா இருக்கு நான் கண்ட கணா? எங்கம் காலையில கனவு கண்டா பலிக்கும்னு சொல்லுவாங்க. இது பலிச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்னையா சொல்ற? நீ நல்லவனா ஒருத்தனை கல்யாணம் கட்டிக்கிட்டு புது வாழ்க்கையை தொடங்கணும். அதான் என் ஆசை. கல்யாணம் எனக்கா? தினமும் கல்யாணம், தினமும் கச்சேரி, எனக்கு பொழப்பாச்சுது, இது எனக்கு சிரிப்பாச்சுது. தினமும் கல்யாணம், தினமும் கச்சேரி, எனக்கு பொழப்பாச்சுது, இது எனக்கு சிரிப்பாச்சுது. ஒரு பருசம் போடாம புருஷன் பலராச்சு பார்த்து பொழிப்பாச்சுது, இது பழைய எழுத்தாச்சுது. தினமும் கல்யாணம், தினமும் கச்சேரி, எனக்கு பொழப்பாச்சுது, இது எனக்கு சிரிப்பாச்சுது. கல்யாணம், தினமும் கச்சேரி, எனக்கு பொழப்பாச்சுது, இதை நினைக்க சிரிப்பாச்சுது. கல்யாணம், தினமும் கச்சேரி, எனக்கு பொழப்பாச்சுது, இதை நினைக்க சிரிப்பாச்சுது. ஒரு பருசம் போடாம புருஷன் பலராச்சு பார்த்து புளிப்பாச்சுது, இது பழைய எழுத்தாச்சுது. தினமும் கல்யாணம், தினமும் கச்சேரி, எனக்கு பொழப்பாச்சுது, இதை நினைக்க சிரிப்பாச்சுது. மாமா, அடே வாப்பா, என்ன திடீர் இட்லி திடீர் சாம்பார் மாதிரி வந்து நிக்கிற? லீவு கிடைச்சது மாமா, உங்களையும் யமுனாவையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். தமிழே, பையன் பேரு மோக, என் மருமக புள்ள யமுனாவோட முறை பையன், தெரியுமில்ல? நல்லா தெரியுமே. என்ன மோகன் எப்படி பாருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? அப்ப நீ பேசிட்டு இருங்க, நான் வரேன். யமுனா, யார் வந்திருக்கா பாரு. ஹாய் மோகன். ஹாய்.
நேத்து ராத்திரி இடது கண் துடிச்சது. அப்பவே நினைச்ச ஏதோ ஹாப்பி நியூஸ் வர போகுதுன்னு நீயே வந்துட்ட. நினைத்தேன் வந்தாய் 100 வயது அப்படின்னு பாடிட வேண்டியதானே. வாங்க வாங்க வாங்க. பியூட்டிஃபுல் ஸ்பாட். ஆமா, வண்டர்ஃபுல். அமாவாசை அமாவாசை நான் சொல்லல. அமாவாசை இவர்தான். ஹலோ. அமாவாசை, அன்னைக்கு எங்க வீட்டுல நீ போட்டோல பாக்கல, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொன்னனே, அது இவர்தான். ஹலோ, வணக்கங்க. உங்ககிட்ட மியூசிக் நாலேஜ் நிறைய இருக்குன்னு யமுனா சொல்லியிருக்கா. ஓ, சிகரெட். நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் சிகரெட் வாங்கிட்டு வரேன். முடியாதுன்னா முடியாதுதான். போயா. வெங்கம், நான் சொல்ற ஆளு பொல்லாத ஆளு. நீ முடியாதுன்னு சொன்னதை நான் அவங்கிட்ட சொன்னா உடனே ஏன் தலையே கிள்ளிடுவான். பெரிய இடத்துல விரோதம் பண்ணிக்காத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன அந்த ஆளு என்னையா பண்ணிட முடியும்? விபச்சாரம் பண்ணேன்னு சொல்லி ஜெயில்ல போட்டுருவான். அவ்வளவு செல்வாக்கான ஆளவன். இந்த மிரட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் கழுவுற தண்ணீர நழுவுற மீன். சரி, வினைய விலை கொடுத்து வாங்குற, பட்டா தானே தெரியும். நான் வரேன். சரிதான், போடா. என்ன என்ன பார்த்தா போடான்னு சொன்னேன். மாமா தொழில் பண்ற, உனக்கு என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு? போடா. கவனிச்சுக்கிறேன். பாத்தியா நாடகாரிக்கு தானே விட்ட. அமாவாசை வர்றான். ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணீங்க. திடீர்னு கூப்பிட்டாங்க, நடிச்சிட்டேன். என்னடா அமாவாசை, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கா உன் ரங்கம்? தலைவர் சொல்லி அனுப்பிச்சா என்னமோ பத்தினி வேஷம் போடுறாளாமே. அந்த பஜாரி கிட்ட சொல்லி வை, பட்டைய உடிச்சிருவோன்னு. கொஞ்சம் இப்படி வரீங்களா? வாங்க. ஆ. ரெங்கத்தை பத்தி ரெங்கத்துக்கிட்ட கேளுங்க. என்ன கேட்டா? அந்த தேவடியாளுக்கு நீ தானடா மாமா. என்னடா சொன்ன?
அமாவாசை, நான் சொல்றேன், தப்பா நினைக்காத. நீ ரங்கத்தோட வீட்டுல இருக்கிறதுனால தானே அந்த ஆள் உன்னை பத்தி பேசினா. அவன் பேசுறது எனக்கு தப்பாவே தோணல. ஊர்ல 1000 பேர் பேசுவானுங்க, உதச்சா சரியா போடா. இருந்தாலும் அவ ப்ராஸ்டியூட் தானே. அப்படின்னா ரங்க தேவடியா தானே. யமுனா, ஊர் சொல்றதுதான் நானும் சொல்றேன். அவ 4 பேரோட பழகுறவ, அசிங்கம் பிடிச்சவன். அந்த அசிங்கம் பிடிச்சவ வீட்டுல உனக்கு என்ன வேலை? யமுனா, ரங்கத்தை பத்தி என்கிட்ட அப்படியெல்லாம் பேசாத. அவ விபச்சாரின்னு நான் சொல்றேன். நான் சொல்லல, ஊர் சொல்லுது. அவ தேவடியாதா? இருந்தாலும் அந்த பொண்ணு யமுனா கணத்துல அரைஞ்சது தப்புதான். நான் என்ன சொல்லியிருந்தா கூட அடிச்சிருக்க மாட்டேன். ஒன்ன சொன்னதுனாலதான். என்னதானே சொல்லுவா? எச்சி தொட்டியில துப்பாம தண்ணி தொட்டியில துப்புவா? உன்ன தேவடியான்னா பின்ன நான் யாரு? உள்ளதானே சொல்லியிருக்கா? அப்போ நான் யமுனாவை அடிச்சிட்டேங்கிறதுக்காக நீ வீட்டை விட்டு போறேன். ஊட்ட விட்டா இந்த ஊரை விட்டே போறையா? ஆம கணத்துலயும் அணில் கொம்பு மேலையும் சொல்லுவாங்க. அப்படி நீ இந்த ஓட்டு வீட்லயும் அந்த பொண்ணு மாடி வீட்லயும் இருக்கீங்க. அத்தையெல்லாம் தூக்கி அப்பால வச்சுட்டு அந்த பொண்ணு உன்கிட்ட அன்பா பழகிச்சு. என்ன சொல்லிட்டாளா? அதுக்காக உனக்கு பொத்துக்கிட்டு வந்துருச்சாக்கும். சொல்லிட்டா, பெருசா சொல்லிட்டா, சொரக்காய்க்கு உப்பு இல்லன்னு. ஏதோ பாக்குறதுக்கு 2 பச்சை கிளியாட்டும் கலங்கம் இல்லாம நீ அந்த பொண்ணு பழகுறது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன் சந்தோஷமும் கெட்டு, உன் சந்தோஷமும் கெட்டு. எதுக்கு என்னால? நான் போறேன் சாமி, நான் போறேன். ரங்கம், நீ போக கூடாது. நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் அப்படியே செய்யறேன். அந்த பொண்ணு கால்ல விழுந்து அடிச்சது தப்புன்னு மன்னிப்பு கேட்கணும். அவ்வளவுதானே? நான் இப்பவே போறேன். அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. யமுனா, எனக்கே மனசு கேட்கல. அமாவாசை, நீ அடிச்சதுனால இல்ல, அவசரப்பட்டு ரங்கத்தை பேசிட்டோமே என்னதான். ரங்கம், என்ன மன்னிச்சிடு. அடங்கொப்புறான நான் மன்னிக்கிறதாவது? நீ என்னமா சொல்லிட்ட? 4 பேர் சொன்னத சொன்ன. புகைக்கு நடுவுல நெருப்பு இருக்கிற மாதிரி இந்த வீட்டுல அமாவாசை இருந்துகிட்டு இருக்கான். அது எனக்கு தெரியும், உனக்கு தெரியாதனால பேசிட்ட. தெரியாம பேசினா தப்பு இல்லம்மா. நீ என்ன சமாதானம் சொன்னாலும் தப்பு என் பேர்ல தான். உன் வாழ்க்கையை நான் எப்படி விமர்சிக்கலாம்? படிச்ச பொண்ணா இருந்தோம் நாகரிகமா நடந்துக்காதது என் தப்புதான். நீ பேசுனதெல்லாம் ஜன்னல் ஓரமா நின்று கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அப்ப என் மனசுல தோணுச்சு, என்னன்னு? உனக்கு ரங்கோன்னு பேர் வச்சிருக்க கூடாது. ரங்கோன்னு பேர் வைக்காம தங்கம்னு வச்சிருக்கணும். தன்னானா தானானா தன்னானே தன்னானே தானேனே தன்னானா நானா. அமாவாசை, என்னங்க? நீ பாடினதை ஏதோ தெம்மாங்கன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாங்க. அதுக்குள்ள ஒரு ராக லட்சணமே இருக்கு தெரியுமா? அப்படிங்களா? ஆமா, இங்க இன்னொரு தடவை பாடு. தன்னானே தானே தான். அதே தன்னன்னா இப்படி ட்ரை பண்ணி பாடு. தன்னா எனக்கு எப்படிங்க வரும்? இன்னொரு தடவை சொல்லுங்க, பாடுறேன். கபகரி சரி கபகரி கபகரி சரி கபத பகபகரி சரி கபத கபத பகப கபத பகப சா. நாடப்பின்னலே அன்றாடம் நான் நீராடும்
நீலக்குயிலே உன்னோடு நான் பண்பாடுவேன் நாதப்புனலில் அன்றாடம் நான் நீராடுவேன் இந்நாளிலே சங்கீதமும் சந்தோஷமும் ஒன்றானது உள்ளம் பாமாலை பாடுதே நாதப்புனலில் அன்றாடம் நான் நீராடுவேன் சந்தோஷம் பொங்க சங்கீதம் சாட்சி நீலக்குயிலே உன்னோடு நான் பண்பாடுவேன் இந்நாளிலே சங்கீதமும் சந்தோஷமும் ஒன்றானது சுதியாகவே நாணல்கள் கரையோரம் ராகம் பாடும் பனிவாடை காற்று பல்லாண்டு பாடும் நாதப்புனலில் அன்றாடம் நான் நீராடுவேன் சங்கீதமும் சந்தோஷமும் உள்ளம் பாமாலை பாடுதே நாதப்புனலில் அன்றாடம் நான் நீராடுவேன் என்னையா உளறலைங்க ஊர் அப்படி பேசுது என்ன பேசுது ஊரு? அதான் சொன்னனே உங்க மகளுக்கும் அந்த மிட்டாய் விக்கிற பயலுக்கும் சம்பந்தம் இல்லாத சிநேகிதமா அப்படின்னு பேசு. இந்தாயா தமிழு, இந்த அம்மாவாசை நல்லா புல்லாங்குழல் ஊதுறா. சரி. நம்ம பொண்ணுக்கு சங்கீதத்துல ரொம்ப பாண்டித்யம். பொழுது போறதுக்காக அவனை ஊத வச்சு கேக்குது. இதுல என்ன தப்பு? அதெல்லாம் சரிங்க. அவங்க ரெண்டு பேரும் கண்ட இடத்துல உலாவறதா கேள்வி. உங்க பொண்ணு பாலை குடிச்சாலும் பனைமரத்துக்கடியில் உட்கார்ந்து குடிக்கணுமா? அதான் கேள்வி. இது என்ன தென்னை மரமா? இது தென்னை மரம். நீ ஒரு மரம் ஆமன்றியா? அமராவதி, மாமா யமுனா எல்லாம் எங்க? ஐயா ஊட்டிக்கு போயிருக்காங்க. யமுனா இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தது, இப்பதான் உலாவ போயிருக்கு. யாராவது ஸ்நேகிதி வீட்டுக்கு போயிருக்குமோ? அதுக்கு சிநேகிதன்னு யாரும் கிடையாது.
அமாவாசை, ம், இந்த இடம் அமைதியாவும் ஆனந்தமாவும் இருக்குல்ல? இந்த இடத்துல தான் நான் நிம்மதியா உட்கார்ந்து நிதைக்கும் புல்லாங்குழல் வாசிப்பேன். இன்னைக்கு தான் வாசியே, நான் கேட்க கூடாதா? எனக்கு மகுடி உதறது தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். ம். இப்ப வாசிக்கிறேன், கேக்குறீங்களா? ம். யமுனா, அமாவாசையோட நீ பழகிறதுக்கு காரணம் சங்கீதம் மட்டும்தான் நீ சொல்றத அப்படியே 100க்கு 100 ஏத்துக்க முடியாது. நாளைக்கு உன்னை கட்டிக்க போறவன் நான். என் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கறதுல என்ன தப்பு? சந்தேகப்படும்படியா இப்ப என்ன நடந்துருச்சு? என்ன நடக்கல? திடீர்னு அமாவாசையை தேடிட்டு போறேன். கேட்டா மியூச்சுவல் மியூசிக் இன்ட்ரெஸ்ட் தான், வேற ஒண்ணு இல்லைங்கிற. பட்டணத்துல சங்கீதம் படிச்ச உனக்கும் பட்டிக்காட்டுல ஃப்ளூட் வாசிக்கிற அவனுக்கும் அப்படி என்னதான் பரஸ்பர அட்ராக்ஷன் எனக்கு ஒண்ணும் புரியல. அதுக்கு காரணம் மன்னிக்கணும் மோகன், உனக்கு சங்கீத ஞானம் இல்ல. சங்கீத ஞானம் இல்லாத என்ன கட்டிக்க நீ எப்படி சம்மதிச்ச? எனக்கு கணவனா இருக்கிறவன் ஒரு கலைஞனா இருக்கணும்னு நான் சொல்லல. அதே மாதிரி ஒரு கலைஞனா இருக்கிறவன் எனக்கு கணவனா இருக்கணும்னு நான் விரும்பல. அமாவாசைய ஒரு கலைஞங்கிற இடத்துல வச்சு நான் அப்ரிஷியேட் பண்றேன். உன்னை என் கணவங்கிற ஸ்தானத்துல வச்சு ஆராதனை பண்றேன். அதுல எனக்கு எந்த விதமான குழப்பமும் இல்ல. உனக்கு ஏதாவது குழப்பம் ஏற்பட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. மோகன், தெளிவா சொல்றேன் கேட்டுக்க. எனக்கும் அமாவாசைக்கு எந்த விதமான ஒட்டு உறவும் கிடையாது. எங்க நட்பு purely based on music. நீ 1000 தான் சொன்னாலும் சரி, அவனோட பழகிறத இமிடியேட்டா ஸ்டாப் பண்ணணும். I don't like this. அதுக்கு அவசியம் இருக்கிறதா எனக்கு தோணல. அப்ப அவனோட பழகிதான் தீர்வாங்கற. Yes. Are you going to marry him? No. Yes, you are going to marry him. No. That you are going to marry him. Yes, you are going to marry him. Stop it. Okay. மோகன், என்ன இந்த நிலைமைக்கு நீ ஆளாக்கிட்ட. இப்ப என் முடிவை சொல்றேன். அமாவாசையை நான் கட்டிக்கத்தான் போறேன். பாத்தீங்களா மாமா, நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. சந்தேகம் வந்தாலே உரியவன் தான்மா. எவனோ ஒருத்தன் சொன்னதுக்காக சீதையை 2ஆம் தடவை ராமர் காட்டுக்கு அனுப்பலையா? சுப்பிட்டி, கேட்டீங்களா மாமா, ராமரையே முட்டாளுங்கிறா. சந்தேகப்படுற எந்த ஒரு ஆணையும் நான் முட்டாளதான் சொல்வேன். முட்டாளுக்காக பயந்துகிட்டு நான் அமாவாசையோட பழகிறத நிறுத்த மாட்டேன். I can't stop it. இதுதான் உன் முடிவா? இதுக்கு மேல இந்த வீட்டுல எனக்கு இடமில்லை. யமுனா, என்னம்மா இப்படி பண்ணிட்ட? அப்பா, இப்படி ஒரு சந்தேக பிராணிக்கு சம்சாரமா இருந்து சாகிறத விட அமாவாசை 1000 மடங்கு பெட்டர். மோகன், அவசரப்படாதப்பா. அட்வைஸ் பண்றதா இருந்தா உங்க பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. இனிமே நீங்க யாரோ நான் யாரோ. அப்பா, வேற இடத்துல இருந்து என்ன மாப்பிளை பார்க்க வந்தாலும் ஊர் என்ன பத்தி தப்பாதான் சொல்லும். அவங்க எல்லாம் ஊர் பேச்சுதான் நம்புவாங்க. உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அமாவாசையை கட்டிக்கிட்டா ஊர் வாய ஊசி போட்டு தச்ச மாதிரி இருக்கும். யமுனா, உனக்கும் அம்மாவாசைக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குமா? அப்பா, வித்தியாசம் விவசாய இதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இவ என் மகளில நீங்க ஒதுக்கி வச்சாலும் சரி, நான் என் முடிவை மாத்திக்கிறதாவே இல்ல. கொம்பு முட்டாய் விற்கிறவனோட கோடீஸ்வரமாக குடும்பம் நடத்த முடியுமா? முடியாட்டாலும் சரி, நான் செய்த குற்றத்துக்காக மன்னிப்பு கேட்டு வந்து உங்க வீட்டு வாசல்ல நிக்க மாட்டேன். எது வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன். முடியாதுமா, முடியாது. என்னால இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கவே முடியாதுமா. ஏன் ஏன் ஏன்? இந்த கோவில் பண்ணையாரோட பரம்பரை சொத்து. நான் இவா 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சேன்னா பண்ணையார என் சொத்தை மண்ணை போட்டுருவாரு. அம்மா குழந்தை, இந்த இக்கட்டான நிலையில இருந்து என்னை காப்பாத்துமா. உனக்கு கோடி புண்ணியம் உண்டுமா, கோடி புண்ணியம் உண்டு. யோ ஐயரே,
நீ ஏன் சங்கடப்படுற? இந்த கோவில்ல மட்டுமா சாமி இருக்கு? இதோ புல்லு பூவு பூமி ஆகாயம் எங்கேயும் தான் சாமி இருக்கு. இதுங்களெல்லாம் சாட்சி வச்சு நான் இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். அம்மாவாசை, இந்த தாலி ஐயர் மந்திரம் சொல்ற மாதிரி நான் சொல்றேன், அதையே திருப்பி சொல்லி யமுனா கழுத்துல இந்த தாலியை கட்டு. இந்தா புடிப்பா. பிச்சைக்காரனா இருந்தாலும் லட்சாதிபதி ஆனாலும் கட்டின பொண்டாட்டியை கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன். என் உசுறு உள்ள வரைக்கும் எனக்கு ஒரே சம்சாரம் தான். பிச்சைக்காரனா இருந்தாலும் லட்சாதிபதி ஆனாலும் கட்டின பொண்டாட்டிய கடைசி வரையிலையும் கைவிட மாட்டேன். என் உசுருல வர ஒரே பொண்டாட்டி தான். பயமா இருக்கு. பயமா? பொண்டாட்டிய வந்துட்டாலும் பெரிய இடத்து பெண்ணை தொட்டு கொஞ்சம் என் உடம்பு கூசுது. இதுல வேற ரூமுக்குள்ள போய் நான் என்ன பண்ண போறேனோ. இதுக்கு ஒரு வாத்தியார் வேணுமா கத்து கொடுக்க? உள்ள போயா உனக்கே தன்னால புரியும். இத பாரு, 3 முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் மகராசம் வீட்டு பொண்ணா இருந்தாலும் உனக்கு மண்டிட்டு தான் ஆகணும். ஞானம் முண்டம். வாமா. என்ன ரங்கண்ணு? ஒண்ணு இல்ல, ஒரு நிமிஷம். இந்த பெட்ஷீட் வேண்டாம். இதுல 10 பேர் படுத்தது. பத்தினி பொண்ணுக்கு ஆகாது. இந்த புடவை நாடகத்துக்கு கட்டுற சுத்தமான பட்டு புடவை. இதுல படுத்த தோஷம் இல்ல. சிரிக்குதுங்க, இன்னும் சிரிச்சுங்க. சந்தோஷமா இருக்கட்டும். நமக்குதான் அந்த பாக்கியம் இல்ல. அதுங்களாவது சந்தோஷமா இருக்கட்டும். அவங்க பேரை சொல்லி இன்னொரு கிளாஸ் போடுவான்.